எனக்கு வந்துட்டு சீ ஃபுட் சம்பந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடாம போனா ஒரு பெரிய வேஸ்ட். அதனால என்ன ஆர்டர் பண்ணேன், தொம்யாம் சீ ஃபுட். இங்க வந்து நான் கேட்டேன் எங்கள்கிட்ட, வா சிக்காம நான் தொம்யாம் கடை எங்க இருக்குன்னு அப்படியே தொம்யாம் சொன்னாங்க. இப்போ அங்கதான் வந்து இறங்கியிருக்கேன். பார்க்கறதுக்கு ருசியா இருக்கு, திருளோட வச்சு அடிச்சு எப்படி இருக்கும் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ சாப்பிடுவோம். ரொம்ப பசிச்சுன்னா இந்த கடைக்கு தயவு செஞ்சு வெள்ளனே வந்துருங்க. என் முன்னால திருந்தல எவ்வளவு பேக்கா இருக்கு. தொம்யாம்னா இங்கதான் எல்லாம் வந்து கியூ நிக்கிறாங்க. தொம்யாம் ஃபேன்னா இந்த கடைக்கு நீங்க வந்து ஒரு காலை வச்சுட்டு தான் போகணும். ஏன் தெரியுமா, சுவையா இருக்கு. நாளைக்கு வந்து பீச்சுக்கு போயிட்டு இறங்கிட்டு பாருங்க எப்படி குடிக்கிறேன்னு. கடல் ராசாராம் வெட்டையாடும் வணக்கம். இன்னைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டெர்மினல் ஃபேரி பக்கத்துலயே வந்து ஐலண்ட் கரி ஹவுஸ்னு ஒரு தமிழ் சாப்பாடு கடை இருக்கு. அங்க வந்துட்டு நம்ம டிபிக்கலான ஒரு மலேசியன் ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேத்தாரு என்ன சொல்லுமா. தமிழ் கடையில இருந்தா எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம பேசக்கூடாது, சாப்பிடணும் பசிக்குது. மலேசியால நீங்க எங்க போனாலும் நாசுமா தான் அங்க டாப். காலையிலே நாசுமா போட்டு ஒரு தேத்தாரை போட்டு வச்சுக்கீங்களேன், அந்த நாள் இருக்கும். இன்னைக்கு என்னோட ஆக்டிவிட்டி எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடல் ஓரம் தான். ஃபுல்லா நீங்க நம்ம பீச் போய் தான் சுத்தி கடல் லேப்பாடி ஃபுல்லா. இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா. ஓகே, எதுக்கு நான் எதிர்பார்த்தனோ அதுக்கு நான் வந்துட்டேன், which is beach activities. இந்த இடம் பேர் வந்து பாசே போகா. இங்க வந்து ஃபுல்லா விதவிதமான வாட்டர் ஸ்பாட் இருக்கு. கயால இருந்து ஜெட் ஸ்கீல இருந்து என்னென்னமோ இருக்கு. என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு மசா கொடுக்க போறேன். ஃபாலோ மீ. இந்த வாட்டர் ஆக்டிவிட்டி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 50 வெள்ளி மட்டும் தான் எவ்ரிபடி. இவ்வளவு சீப்பா எங்க கிடைக்கும் சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆரம்பத்துல எல்லா ஆக்டிவிட்டியும் பார்க்க ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா ஏர்னா தான் தெரியுது செம்ம ஒரு டெரரான எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணியில உங்களுக்கு கண்டமா தயவு செஞ்சு ஓரத்துல ஐஸ் வாங்க குடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா நீங்க ஒரு கல்லு தூக்குற பாகுபலியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் சுச்சூமி. கண்டிப்பா அங்க வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்பாட்டுக்கு வாங்க, செம்மையா இருக்கு. என்ஜாய் மேக்ஸிமம் பண்ணுவீங்க. பசிக்குது, சாப்பிடுங்க. கடல்ல பயங்கரமா ஆட்டம் போட்டு செம்ம பசி எடுத்துருச்சு. ஸோ இங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு மலாய்க்கார கடை இருந்துச்சு, செம்மையான சாப்பாடு இருந்தாங்க. ஸோ நான் என்னோட பைக் இருக்குல்ல அப்படியே குரூப் போயிட்டு வாக் பண்ண இறங்கிட்டேன். என் சாப்பாடு வந்து இறங்கிடுச்சு. பயங்கரமான சாப்பாடு செலக்ட் பண்ணிருக்கேன். பசிக்குது, சாப்பிடுறேன். இந்த கடை வந்து என்ன ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ரைஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மலாய்க்கார ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு எது கரெக்டான பட்ஜெட்ல தேவைப்படுதோ எடுத்து போட்டு நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம். பெஸ்ட் பார்ட் இஸ் வெரி டேஸ்டி. அந்த பயங்கரமா எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ்லாம் போயிட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி, அதாவது என்னோட லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் லைட் அண்ட் ஈஸியா ஸ்னோக்லிங்கு அப்படியே ஃபிஷிங்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க பாருங்க என்ன பண்றேன்னு. கடல்ல பூந்து அலசுமோல. எந்த ஐலண்ட் நீங்க போனாலும் ஐலண்ட் ஹாப்பிங் ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா நீங்க இதை பண்ணியே ஆகணும். சோ இன்னைக்கு நான் பண்ண போறேன். பங்கோர்ல வந்துட்டு ஐலண்ட் ஹாப்பிங் பண்ணாம போனீங்கன்னா அது வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். இன்னைக்கு என்னோட டூர்ல ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா பங்கோர் லவ் ரிசார்ட். இந்த ரிசார்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டார் ஹோட்டல் வித் ஃப்ளோட்டிங் ரூம்ஸ். இந்த மாதிரி யூனிக்கான ஹோட்டல்ஸ் மலேசியால ரொம்ப ரேர். நம்ம பட்ஜெட் கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால ஃப்ரீயா போட்ல சுத்தி பார்க்கிறதுக்கு தாராளமா வரும். அடுத்ததாக ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்க மதர் நேச்சர் கல்லங்களை ஷேப்பா காப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், அந்த கல்லோட ஷேப் நல்லா பாருங்க, ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல வந்தீங்களா அந்த மட்டான் இதை வந்து ஆனா கடிச்சிங்க பல்ஸ் டேமேஜ். இந்த கல்ல இங்கிருந்து பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ஆமை, அதாவது வந்து ஒரு டர்ட்டில் வந்து அப்படியே எட்டிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. இதை பத்தி வானத்தை நோக்கி பாக்குற மாதிரி அந்த தலை, அந்த ஷேப் அழகா அப்படியே இந்த கல்லு ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அதை தவிர்த்து வேற வேற ஷேப் கூட அங்க நான் பார்த்தேன். லைக் crocodile, முதல, வேல் and திமிங்கலம். ஓகே, பார்த்தது போதும். அடுத்தது நான் ஆவல காத்து கொண்டு இருக்கிற ஆக்டிவிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்னோக்லிங். இங்க ஸ்னோக்லிங்னு சொன்னாலே பூலாவ் கியாம் தான்.
வாவ், இதுதான் புலாவ் கியாம். இங்க தான் நான் வந்து ரொம்ப ஆசையா இருந்தேன் வர்றதுக்கு. அப்ப இப்படி வந்துட்டேன். கீழே பாத்தீங்கன்னா கலர் மீன் இருக்கு. மீனுக்கு பண்ணி போடுவோம். மீன் எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுது. அப்புறம் நம்மளும் சாப்பிடுவோம். மீனை சாப்பிடுவோம். புலாவ் கியாமுக்கு வந்துட்டோம். ஆளுங்க குடிக்கிறதையும் பார்த்துட்டோம். சீ கியூகம்பரையும் பார்த்துட்டோம். மீன்களுக்கும் ரொட்டி போட்டோம். புலாவ் கியாம்ல கிடைச்ச அனுபவம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சாச்சா கொஞ்சம் மண்டமா இருந்தாலும் கடலுக்குள்ள செம்ம சீனரி. நம்மளையா நீங்களே பாருங்க. ஸ்னோக்லிங் பண்ணி டைட் ஆனதையோட அடுத்தது கொஞ்சம் லைட்டான ஆக்டிவிட்டியை பண்ணியே ஆகணும்னு முடிவு எடுத்துட்டேன். அப்பா இன்னைக்கு ஃபிஷிங்களா பங்கோல வந்து இன்னைக்கு ஃபுல்லா செம்ம லயாண்டா ஒரு போட்டை எடுத்து நடுக்கடல்ல ஒரு மாதிரி ஒரு நடுக்கடல் தான். அங்க வந்துட்டு இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுல ஒரு தனி ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் ஃபிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய மீன் பயங்கரமா மாட்டுச்சு. ஆனா என்ன மீன் தான் தெரியல. பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. நம்மளுக்கு பார்ப்போம் என்னதான் மாட்டுதுன்னு. பார்த்தா மர்மேட் மாட்டுதான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்ல வந்து நிறைய பேர் ஃபிஷ் பண்ணிக்கிறாங்க. பொரிய அளவுக்கு நெட்லாம் போட்டு அவங்க வந்து கொஞ்சம் மீன் கொடுத்தாங்க. அந்த மீனை எடுத்துதான் வந்து என்னோட வலையில நான் போடுறேன். சோ இப்ப என்ன மீன்னா ஈக்கான் பிலிஸ். சோ ஈக்கான் பிலிஸ் வந்து நீங்க பொரிச்சு வச்சு போடுறாதீங்க. நட்ஸ் மாலை போடுற மீன்லாம் வந்து நீங்க போட முடியாது. அதிகம் ஆச்சு மாற்றாம இருந்துச்சு. நானும் அவசரப்பட்டு எல்லாமா ஒரு பயங்கரமா ஒரு கம்பா ஒரு மீன் எடுத்து பிடிச்சி காமிச்சிருக்கலாம்னு நினைச்சேன். அந்த சைட்ல தான் மீனே மாட்டல. இன்னும் சைடு வந்தேன் ஒன்றும் மாட்டல. பிரச்சனை இல்லை, மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருமை ஐயோ ஐயோ இது வரைக்கும் லக்கு கொஞ்சம் ஸ்டக்காச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ஃபிஷிங் பண்ணி ஒண்ணுமே மாட்டல. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி விட மாட்டேன், கிடைக்காமல் தூங்க மாட்டேன். மீனோ மாட்டல, ஒன்னும் மாட்டல. பிரச்சனை இல்ல, நீங்க மறக்காம இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா அனுபவிக்கணும். ஐலண்ட் ஹாப்பிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபிஷிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. பாருங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆன கேப்ல மீன் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இக்கன் பக்கா என் கூட்டாளி கிட்ட மச்சான் நீங்க டின்னர் சிக்காப்பான சாப்பாடு வேணும்னு தாம நேரடி போ மச்சான் கவ்வா இருக்கும் அப்படின்னா அங்கதான் வந்திருக்கேன். பாங்கோ ஐலண்ட் நீங்க வந்தீங்கன்னா மிஸ் பண்ணவே கூடாத ஃபுட் என்ன தெரியுமா? இக்கன் பக்கா. ஸோ அதனாலதான் மீ இஸ் ஹியர், மீ இஸ் ஈட்டிங், ஃபிஷ் இஸ் வாட்சிங். என் டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா மெயின் ஐட்டம் ஈக்கான் சிஞ்சாரு, அதாவது ஊரிப்பாருன்னு தமிழ்ல ஒரு முட்டை, ஃப்ரைட் முட்டை அண்ட் ரைஸ். இதை 3 கம்பைன் பண்ணி நம்ம பட்ஜெட்டுக்கு சிக்காப்பான ஒரு சாப்பாடு. இப்ப சாப்பிடுறத ஒன்று நீங்க பாருங்க. இன்னைக்கு என்னோட டே பாத்தீங்கன்னா செம்ம பேக்கா, ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். தண்ணியில இறங்கி மீனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியில ஃபிஷிங் போனேன், ஸ்னோக்கலிங்கு, ஐலண்ட் ஹாப்பிங்லாம் போயிட்டு ஒரு காட்சை பார்க்கறது அப்படிதான் சூப்பரா இருந்துச்சு. என்னடா பட்ஜெட்னு சொல்லிட்டு மீன்லாம் போட்டு பயங்கரமா சாப்பிட்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா அங்க வந்துட்டு மீன் சைஸ்க்கு நீங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்து மீன் சைஸ் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்னு ரொம்ப டயர்டா இருக்கு, இப்பவே அது கண்ணை கட்டுது, கண்ணுங்கெல்லாம் இருக்கு பாருங்க. சோப்பா இருக்குங்களா சோப்பா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா போயிட்டு தூங்குற வேலை தான் இருந்துட்டு இருக்கு. அது முன்னுக்கு திருலோனிப்பால இருக்கிற தாமினேடி மக்கா மறக்க மாட்டேங்க. நாளைக்கு உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு பங்கோர்ல எல்லாமே அழுந்துகிட்டு இருக்காங்கம்மா. ஏன் தெரியுமா? என்னோட லாஸ்ட் டே வந்துருச்சுங்க. எப்படி இருந்தாலும் என்னோட ஷாப்பிங் ஸ்பாட் பக்கான் புலாவ் பங்கோலியே இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சிட வேண்டியதான். இந்த கடைக்கு வந்தோடனே ஒரு மகிழ்ச்சி நடந்திருக்கு. யாரு கேட்டீங்கன்னா ரொட்டி சாணை சாப்பிட வந்திருக்கேன். இந்த கடை எங்க இருக்கு தெரியுமா? டச் ஸ்பாட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டே இருக்கும். நீங்க டச் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே எப்படி லெஃப்ட் சைடு திரும்பிங்கன்னா இங்க இருக்கும். இன்னைக்கு நான் ஆர்டர் பண்ண ரொட்டி சாணை வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. லைஃப்ல சாப்பிடாத ரொட்டி சாணை தம்பால். இதை பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா? முட்டைலாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ரொட்டிலாம் போட்டு என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. வாய் ஊறுது, ரொம்ப பசிக்குது, சாப்பிடுவேன். ஆக்சுவலி இந்த ரொட்டி சாணை வந்து அதாவது ரொட்டி சாணை தம்பால்லாம் நீங்க வந்து ரொட்டி ஒட்டி சாப்பிடலாம், அவ்வளவு ருசியா இருக்கு. முட்டை ரொட்டி சாப்பிடுவாங்க, இந்த முட்டை ரொட்டி கொஞ்சம் டிஃபரெண்ட். மேபி ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த சாம்பார், ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஆஃப் பங்கோர்,
பிகாஸ் ஆஃப் மை நாக்கு. இங்கே வந்து நிறைய ரொட்டி சென்னை இருக்கு. ரொட்டி சென்னை கம்பா, ரொட்டி சென்னை சாடி, ரொட்டி சென்னை பேசா, ரொட்டி சென்னை பீஸா. பங்கோவில் த பெஸ்ட் ரொட்டி சென்னை எவ்வளோ தான் இந்த இடத்துல தான் கிடைக்கும். கடைக்கு வந்து பேர் இல்லை, ஆனால் டச் ஸ்பாட்டுக்கு எதிர்க்கே இருக்கிற ஒரு ரொட்டி சென்னை ஸ்டால். ஸோ மறக்காம வந்துருங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அதே முடிச்சுட்டு பங்கோல ஃபேமஸான ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னு கேட்டீங்கன்னா நெத்திரி பொடி இண்டஸ்ட்ரின்றாங்க. ஸோ அங்கதான் நான் வந்திருக்கேன். இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய நெத்திரி பொடி கம்பெனி மாதிரி இருக்கு. அதுலயும் ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகாபிலிஸ் மாதாபி வெள்ளக்கார மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு அவங்க ஈகாபிலிஸை பிடிச்சி நேரம் நெட்ல மாட்டினோன்னே எடுத்து அந்த சைட்ல தான் விற்கிறாங்க. வெள்ளை வக்கல்லாம் இருக்குல்ல, அதில் தான் வந்து போடுறாங்க. எத்தனை கிலோ எத்தனை நமக்கு தெரியாது, அது வந்து சீசன் பொறுத்து தான் இருக்கு. நேரா பிடிச்ச கேடை அந்த பக்கத்துல சைட்ல பாத்தீங்கன்னா கவுண்டர்ல ஒரு பெரிய ஒரு அவன் மாதிரி இருக்கு. அந்த அவன்ல போட்டு தான் வந்து ஹீட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஃபில்டரேஷன் ப்ராசஸ்லாம் அதை பண்ணி முடிச்ச கேடை நேரா மேல எடுத்து வந்துடுறாங்க. செகண்ட் டேக் வந்தோடனே அந்த வெள்ளை கலர் வக்கல் மாதிரி இருக்குல்ல, அங்க போட்டுட்டு அல்லது அழகா அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க அப்படியே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் டிராயிங் ப்ராசஸ் போகுது, which is on the other side. போட்ல எடுத்து வந்த கையோட என்ன பண்றாங்கன்னா 5 விதமான ஈகாபிலிஸ் சைஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி இது கிடைக்குதுன்னா ஒரு மாதிரி ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. அந்த மிஷின் வந்து ஃபில்டர் பண்ணி ஆக பெரிய மீன்ல இருந்து ஆக சின்ன மீன் வரைக்கும் ஃபில்டர் பண்ணி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருது. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா ஆக சின்ன மீன் தான் வந்து ஆக விலைன்றாங்க. எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவு விலையா, பெரிய மீன் வந்து நார்மலான விலைன்னு சொல்றாங்க. சோ என்ன பண்றாங்க, அங்க வெளியே வந்து மேக்சிமமா ட்ரை பண்ண விட்டுட்டு இங்க உள்ளுக்கு இதுதான் வந்து கோல்ட் ரூம். எந்த அளவுக்கு கோலா இருக்குமா, அந்த அளவுக்கு கூலா இருக்கு. ஸோ இங்க தான் வந்து பேக்கேஜிங் பண்ணிட்டு எல்லாம் அழகா அக்கார்டிங் டு சைசஸ் அண்ட் பிரைசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஃபுல்லா ஈகாபிலிஸ் எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னு நீங்களும் பாத்தீங்க, இதில் நானும் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ரவி எனக்கு ஒரு பெரிய நன்றி, நல்ல மனசு இருக்கு. இந்த சைட் வந்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப நன்றிண்ணே. காட் பிளஸ் யூ. சீ ஓகேண்ணே. பங்காக் வருவாங்களா, இங்கதான் வந்து லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணுவாங்களா. சோ இந்த ஸ்ட்ரெச் வந்து ஃபுல்லா எல்லா கடைகளா தான் இருக்கு. இந்த இடம் பேர் வந்து பங்கோ டவுன். நான் 2-3 ஐட்டம் வாங்கணும், சின்ன ஒரு குட்டி ஷாப்பிங் போட்டுருமா. மக்கன் புலா பங்கோல நீங்க தாராளமா கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கொடுக்கலாம். இங்க க்ளோத்ஸ்ல இருந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். பங்கோல வந்து தமிழ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டினியா பண்ணாமா சொரா கருவாடு. சொரா கருவாடு பங்கூருக்கு வந்துட்டு ஈகாபிலிஸ்லாம் எப்படி செய்யறாங்க, அதாவது மெயின் இண்டஸ்ட்ரி ஈகாபிலிஸ் தான். வாங்காம போனா பெரிய தப்பு. சோ அதுக்காக நான் இன்னைக்கு வாங்க போறேன். 200 கிராம் 24 ringgit. ஹலூசானது பைஸ்கலியானது மாத்தா பீரு வெறும் 20 தான் விற்கிறாங்க, ஜிஎஸ்டி இல்லாம. மறக்காம இங்கே வந்து பாருங்க. கேண்டி பாய் பாய் பாய். பங்கூர்ல வந்து நல்லா லேப்பா பண்ணேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா குளிச்சுட்டு சிக்காப்பான ஹோட்டலு. வீட்டுக்கு போறப்ப கிஃப்டோ தப்பாவல முங்கோஸ்ல. மறக்காம நீங்க பங்கூருக்கு வந்தே ஆகணும். என் ஸ்டைல்ல நீங்க வரணும்னா சிக்காப்பா பட்ஜெட்ல கண்டிப்பா செய்யலாம். இதே சேனல்ல இதே டைம்ல இதே பிஞ்சிமோட பஞ்சு மூஞ்ச பார்க்கணும்னா அடுத்த வாரம் மறக்காம பாருங்க. ஷெஃபாய் பிராண்ட் மேக். I'll see you next week. Peace. காலை வணக்கம் everybody. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க எதிர்பார்க்கிறேன். இதுதான் பூலாவுக்கியா. இங்கதான் வந்து நான் வந்து பங்கோர். ஓகே, பங்கோல இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டின்னர். ஹிஸ்டரி இல்லாத ஊரே இல்லை. பங்கோர்ல வந்துட்டு இருக்கா இல்ல நம்ம சின்ன ஒரு குட்டி ஷாப்பிங் போட்டுருமா.